Hi dears, welcome to Crafts Corner channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க டியர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கூல் கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி போட்டுட்டேன், லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸ் கிட்ட வந்து கிளேவ் அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எந்த பென் நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்களோ அந்த பென்னோடைய ரீஃபில் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளேவை நம்ம ரோல் பண்ணோம்ல, ஸோ அது வந்து நல்லா காய வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் காஞ்சோடனே ஒன்றா வந்துட்டு நம்ம அந்த ரீஃபில்குள்ளே வந்துட்டு விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலர் போட்டுவிட்டேன், அப்புறம் ஒரு கலர். இதுக்கு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணினா ஒட்ட தேவையே இல்லை. இதே மாதிரி வந்துட்டு நான் எல்லா கலர்ஸும் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 கலர்ஸுமே வந்துட்டு சேம் சைஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நான் மாட்டிட்டேன். இப்போ ஒவ்வொரு அந்த கிளேக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எமோஜி வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி, ஒன்று கண் அடிச்சிட்டு இருக்க மாதிரி, ஒன்று கோவமாக இருக்க மாதிரி, ஒருத்தவங்க தூங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கேப்புமே செஞ்சுருக்கேன். கேப் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பரை வந்துட்டு அந்த ரீஃபில் சைஸ்க்கு ரோல் பண்ணிவிட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ ஒட்டுனா அது வந்து சிம்பிளாக தான் கேப் நம்ம செய்கிறது. ஸோ அந்த மாதிரி செஞ்சோடனே நமக்கு வந்துட்டு கேப் ரெடி ஆயிரும். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எழுதுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ செகண்ட் ஐடியா வந்துட்டு நம்ம லேபிள் தான் பண்ண போகிறோம், வீட்டிலே வந்துட்டு லேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் வந்து திக்கான கார்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, பேப்பரை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 3 கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேபிளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்கரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து கார்னரில் 4 பக்கமும் கட்டாக இருக்க மாதிரி, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லேயும் நிறைய லேபிள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். நேம், ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் அதெல்லாமே எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டலாம், ஆர் வந்துட்டு இதுக்கு மேலேயே வந்து செலோ டேப் போட்டு ஒட்டினா கூட ஷைனிங்காக இருக்கும். உங்கள் நேம்லாம் எழுதிட்டு தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு செலோ டேப் ஒட்டணும். இல்லை அதுக்கு முன்னாடியே ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் நேம் எழுத முடியாது. நான் நோட்டு ஃப்ரண்ட்லேயும் வச்சு பார்த்தேன், அட்டை போட்ட நோட்டு மேலே, அது வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. தேர்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா புக் மார்க் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம், லீஃப்லாம் வந்துட்டு க்ரீன் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் ரெயின்போ மாதிரி பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்சோடனே மேலே வந்து த்ரெட் வச்சு கட்டி விட்டோன்னே புக் மார்க் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி ரீட் பண்ணுறீங்க, உங்கள் மேம் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புக் மார்க்கை சென்டரில் வச்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சார்ட் பேப்பர் சேம் சைஸில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன், 2 பேப்பரை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த ஃபைல், இதை தான் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஃபைல் இல்லைனா நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா இதோட சைஸுமே ஃபைலோட சைஸுமே சேமாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நான் வந்து மடிச்சு எடுத்துக்கிட்டேன். அது 2 பக்கமும் இதே மாதிரி இன்னொன்றையும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க. இப்போ இது 2த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபைல் கார்னர்லையும் வச்சுட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கீழே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு பேப்பரை வச்சுட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ ஒட்டினா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஸோ இந்த ஃபைல் இல்லைனா அதான் நான் சொன்ன மாதிரி சார்ட் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு வேறு ஏதாவது திக்கான ஷீட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் உங்ககிட்ட இந்த மாதிரி ஓல்டு ஃபைல் இருந்தால் கூட நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, A4 ஷீட்டை விட ஒரு இன்ச் வந்துட்டு பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் இல்லை A4 ஷீட்டுமே இல்லை கலர் பேப்பர்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இடம் பத்தும். ஸோ நான் 2 பக்கமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் கன் க்ளூ போடுறதா இல்லை பெஸ்ட்டுமே கூட. ஃபெவிகால் வந்துட்டு ட்ரை ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் வச்சுட்டு ஒட்ட போகிறோம். இப்போ நார்மலாக ஃபைலில் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கோம்ல, 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த மாதிரி வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணியிருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் கலர் பேப்பர் வைக்கிற மாதிரி, ஒரு பக்கம் A4 ஷீட் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஃபைலை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்குல்ல, ஸோ அதை மறைக்கிறதுக்காக பேப்பர் வச்சுட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பரு 2 பக்கமும் நான் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடலில் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில், அதாவது ஒரு புக்கோடைய அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒட்டி விட்டுக்கிறேன். பிங்க் கலரில் வந்துட்டு கலர் பேப்பர் போட்டு நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு நான் கார்ட்டில் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடலில் வந்துட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கார்டில் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு வச்சுட்டு பெயிண்ட் வச்சு நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த டிசைன் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஷீட்டில் வந்துட்டு விழும். அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அப்புறம் ரெட் கலர் எல்லோ கலரில் பண்ணியிருக்கல ஒரு ஃப்ளவர், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டிலேருந்து தான் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணோடனே காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெல்க்ரோ வச்சுட்டு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் வெல்க்ரோ ஒட்டினா தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவுமே நமக்கு இருக்கும். ஸோ நான் பண்ணோடனே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் அது க்ளோஸ் பண்ணோடனே பிளெயினாக இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். 3 ஃப்ளவர் கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வச்சுட்டு கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்கேல் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சென்டிமீட்டருக்கு வந்துட்டு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக 20 சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மட்டும் கீழே வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். மேலே 5 சென்டிமீட்டரை விட்டுருங்க தனியாக. ஸோ அதை விட்டுட்டு கீழே நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்க போகிறோம். சென்டரில் உள்ள பென்சிலில் மட்டும் கோடு போட்டுக்கோங்க. சென்டரில் ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு மட்டும் கோடு போட்டுருங்க. ஆனால் ஃபுல்லாக கோடு போடாமல் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பேப்பர் வரக்கூடாது அப்படியே. ஸோ சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். அப்புறம் 2 பக்கம் உள்ளதை வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். நான் எப்படி மடிச்சு விட்றேனோ அதே மாதிரி மடிச்சு விட்டுட்டு இந்த நம்ம கிழிச்சோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு சென்டரில் இருக்கணும் நம்ம இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டோடனே நடுவில் இந்த மாதிரி இருக்கும்ல. அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் ஒரு அட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலுக்கு சென்டரில் நம்ம கிழிச்சு விட்டுருந்தோம்ல, ஸோ அங்கே சென்டரில் இந்த மாதிரி 2 பக்கமும் மாட்டி விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன் ஸ்கேலுக்கு. ஸோ 1 2 3 50 வரைக்கும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஹலோ கிட்டி இமேஜ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செலோ டேப் கவர் பண்ணிவிட்டு சுற்றி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் சென்டரில் நம்ம கார்ட்போர்ட் ஃபிட் பண்ணோம்ல, அது மேலே மட்டும்தான் ஒட்டணும், ஸ்கேலில் ஒட்டிடாதீங்க. அப்போ தான் வந்துட்டு அது போயிட்டு வரதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி கப் கேக் ஸ்டிக்கர் ஹோம்மேடாக செஞ்சுருந்தேன், அதை மேலே ஒட்டி விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹலோ கிட்டி வந்துட்டு மேலே இழுத்து இழுத்து விடலாம், அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒயிட்னர் வச்சு இந்த மாதிரி ஹார்ட் போட்டு விட்டுக்கிறேன். இதே மாதிரி ஆல்ரெடி நான் ப்ளூ கலர்லையும் செஞ்சுருக்கேன். அந்த ஆக்டோபஸும் வந்துட்டு போயிட்டு வர மாதிரி பண்ணி. ஸோ நான் லைன் போட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திக்கான கார்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி குட்டி டப்பா என்கிட்ட இருந்தது பிளாஸ்டிக்கு. அதோட மூடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னரோடைய ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஹோல்ஸ் போட்டுட்டு ஹோல்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஷார்ப்னரை கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சுட்டு அந்த மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட போகிறோம். ஸோ ஒட்டி விட்டுட்டு சைட்லேயும் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டுட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒரு வாட்டர்மெலன் தீமில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கீழே ரெட் கலரும் மேலே க்ரீன் கலரும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காஞ்சோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சிவியுமே காமிக்கிறேன். ஷார்ப் பண்ணோடனே சூப்பராகவும் ஷார்ப் ஆனிச்சு. அந்த டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாலே விழுந்துருச்சு. நீங்கள் கிளாஸ் டைமில் ஷார்ப் பண்ணும் போதே டஸ்ட்டை கீழே போடக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டஸ்ட்டு வந்துட்டு கீழே விழுவாது, அந்த டப்பாலே விழுந்துடும். நீங்கள் அப்புறமா கூட டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ஐடியா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் டியர்ஸ். அப்புறம் ஸ்கூல் கிராஃப்ட் என்னெல்லாம் கிராஃப்ட் போடலான்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் ஐடியாவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.